ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதத்திலிருந்து படிக்கிறது, இதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். நிறைய படித்து ஃபெயில் ஆகிடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு இருக்கிற ஒரு 30-40 டாப்பிக்கை கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கனால அவ்வளோ பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ என்னுடைய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நவம்பர் 2021 படிங்க. ஓகேங்களா? நான் மந்த்லிக்கு ஒரு 15 to 20 கொஷின்ஸ் தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஏப்ரலுக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு 15-20 டாபிக்ஸ் தான் இருக்கும், அது தாண்டாது. புரியுதுங்களா? ஸோ அது போதும். அந்த மெயின் டாபிக்ஸ் இந்த சரௌண்டி தான். அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு டாபிக் தான் ஓடும். நீங்கள் நியூஸ் எவ்வளோ எடுத்து படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். மிஞ்சி போனால் அந்த ஒரு டாபிக் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ரெடியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நிறைய பேர் ஐயோ கம்மியான காசில் கிடைக்குதுன்றதுக்காகவும் இல்லை அதிகமான காசு கொடுத்து போனாலும் சரி தான். ஓகேங்களா? நிறைய படித்து ஃபெயில் ஆகிடாதீங்க. ஓகேவா? எக்ஸாமுக்கு என்ன தேவை, இது படித்தா போதுமா, ஓகே இனஃப், அதை மட்டும் படிங்க. அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போது தான் உங்களுக்கே புரியும், இந்த சிலபஸ்க்கு இது தேவை. சிலபஸில் எல்லாமே தான் தேவைப்படும். அதுக்காக நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போயிட முடியுமா? எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் பாஸ் ஆகிட முடியுமா? அப்போ எது ரொம்ப ப்ரிசிஸாக, அதாவது ரொம்ப முக்கியமானது எது இந்த எக்ஸாமுக்கு தேவைப்படும், எது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த சீரியஸான கண்டென்ட்டை படிக்கும்போது தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ நவம்பர் 2021 படிங்க, போதும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம், அதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதம் படிக்கிறேன்னா படிங்க, வேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த டைம் கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த அக்டோபருக்குள்ளே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஒரு நவம்பருக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இவங்க டிசம்பர் தள்ளி போகுது, டிசம்பர் 10 தாண்டி தான் போகுது அப்படின்னு உங்களுக்கு டிசம்பர் 10க்கு அப்புறம் ரிசல்ட் வருதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் நவம்பர் 2021 போதும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரையும் அதுவே போதுமானது. ஒரு 15 டாபிக் அந்த டைமுக்கு ஒதுக்குங்க. அந்த 15 டாப்பிக்கை நீங்கள் நல்லா டெப்த்தாக படிச்சுக்கிட்டாலே போதும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம கட்டுறது டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அதுக்கான கண்டென்ட் கொடுக்கலான்னு இருக்கிறோம். சில கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரையும் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏப்ரல் 2022 வரையும் கொடுக்குறேன். ரிமைனிங்லாம் பெய்டு பை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறதா பிளானில் இருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு 10 கிளாஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் ஸ்டாப் பண்ணுறேன்னா, அடுத்து இந்த கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் ஓடிட்டுருக்கு, அதனால் திரும்ப நான் அதுக்கு கண்டென்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? நம்ம ராஜலக்ஷி டிஎன்பிசி மெயின்ஸ் அந்த சேனல்லேருந்து வீடியோ கிளாஸஸ் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுருவேன். அடுத்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ அந்தமாதிரி ஃபார்மேட்லேயே நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த ஷெடியூல் ஒன்று கொடுக்குறேன். அந்த ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க பாருங்கள். ஓகேங்களா? டாபிக் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த ஷெடியூல் படி நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தரேன். பெய்டு பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவல்யூஷன் உண்டு. ஃப்ரீ பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு யார் சப்மிட் பண்ணுறீங்கன்னா யார் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க அதை கரெக்ஷன் பண்ணி டெமோவாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே தானே? உங்களுக்கு ஒரு ஆன்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் கூட போகும் தானே? ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். கவலைப்படாதீங்க. இதுக்காக போயிட்டு தனியாக நான் செலவு பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செலவுக்கு பண்ணாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சில பேர்லாம் யூனிட் 8, 9 கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக போயிட்டு ஒரு 3000, 10,000 செலவு பண்ணுவீங்க. எதுக்குன்ற ஒட்டுமொத்த கோர்ஸே 1500 தான் குரூப் ப்ரிலிம்ஸ்க்கு, அதுவே போதும். இதில் இருக்கிற இத்தனை 400+ டெஸ்ட் இருக்குது, 770+ வீடியோ கிளாஸஸ் இருக்குது. இது நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் இந்த டைமில் ஃபுல்லாக உட்காந்து வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டு கடைசியாக டெஸ்ட் எழுதினாலும் ஓகே தான். இல்லை இருக்கிற எல்லா டெஸ்ட்டையும் இப்போ எல்லாம் படித்து முடிச்சிட்டேன், டெஸ்ட்டு மட்டும் எழுதுனா இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் போட்டு அடித்து பாருங்கள், அது போதும். நான் வந்து ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எத்தனை டஃப்பான கொஷின்ஸ் கொடுப்பாங்க? என்ன ஒரு 20,000 கொஷின் கொடுத்துருவாங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ்னாக்கா நம்ம மைண்ட் வந்து ட்ரெயின் பண்ணணும், எல்லா கொஷின்ஸ் பார்க்க வைக்கணும். இதெல்லாம் தேவையில்லைன்றதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணி பாருங்கள். ஓகேவா? குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கோர்ஸ் 1550 ரூபா. குரூப் 2 மெயின்ஸ் கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஷ் கோர்ஸு வெறும் 3000 தான். ஓகேங்களா? அதுவும் வெறும் டெஸ்ட் பேட்ச் வேணும்னாக்க வெறும் 2000 தான். மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் சொல்கிறேன். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இயர்ஸ் கோர்ஸ் குரூப் 2 மெயின்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸே கொடுக்குறேன். 4620 ரூபா. ஓகேவா? ஸோ உங்களுடைய சாய்ஸாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. இப்போவும் அதாவது எப்படின்னாக்கா, அதாவது ஒருத்தரை பார்த்து எடை போடுவோம்ல, இவன் சரியில்லை இவன் சரி அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே சரியாக தான் இருப்பான், அது உங்களுக்கு தெரியாது. அதாவது அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சுட்டு பார்த்து நீங்கள் என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதே தான் சொல்லுவேன். என்னடா இவன் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது, இவன் எப்படி நம்புறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் லாஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தான் லாஸ் ஏற்படும்.
ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி நம்பி ஜாயின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய கைடன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு யூனிக் கைடன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா 10ஓட 11 எனக்கு நீங்கள் வந்தாலும் எனக்கு நீங்கள் தான் ஒன்று, புரியுதுங்களா? ஏன்னா நான் அப்படி தான் எல்லோரையும் பார்க்குறேன். நீங்கள் 2000ல் ஒரு ஆளாக இருக்க போகிறீங்களா, இல்லை ஒரு 10 பேர் இருந்தாலும் நான் 10 பேர் என்னோடய கூட பிறந்தவங்க மாரி பார்த்து நான் ஏன் கூட பிறந்தவங்க நான் தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம பிரதர்ஸ்க்கோ சிஸ்டர்ஸ்க்கோ தான் நம்ம உட்காந்து சொல்லிக் கொடுப்போம், புரியுதுங்களா? அடுத்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன இருந்தாலும் சரி எந்த ஒரு ஈவும் இல்லாமல் உட்காந்து சொல்லிக் கொடுப்போம். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், கூச்சப்படாமல் கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஓகேங்களா? வீடியோ கிளாஸஸ் படிக்கணும், அதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச், மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷின்ஸ் இருக்கும், சிலபஸ் கொடுத்துருவேன் இந்த இதுலேருந்து இதுன்ட்டு. நான் சில பிடிஎஃப் நோட்ஸ் ஆப்பில் மட்டும்தான் படிக்க முடியும், ரிட்டர் பண்ண முடியாது, ஷேர் பண்ண டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் நோட்ஸுக்கு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுலேருந்து டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கஷ்டம் பண்ணி ஆப்பில் அப்லோட் பண்ணுறோம். இது டெஸ்ட் பேட்ச் மெயின்ஸுக்கு. அதே தான் வீடியோ கிளாஸஸ் வித் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸில் வரும், ஓகேங்களா? 3000 rupees, ஓகேவா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ப்ரிலிம்ஸ்லாம் அவ்வளோ வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு எத்திக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற ஒரு 82 வீடியோஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 90 வீடியோஸ் இருக்குது, அடுத்தது பாலிட்டிக்கு ஒரு 74 வீடியோஸ் இருக்குது. இது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப டெப்த்தாகவும் இருக்குது. பசங்களுக்கு எதில் இங்கிலீஷ் கூட எதில் கதையாக சொல்லணும் எல்லாமே பார்த்து பக்காவாக பண்ணி வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது, ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட் பண்ணுங்கள், என்னை நம்புங்க, கண்டிப்பாக நான் உங்களை கைவிட மாட்டேன், ஓகேவா? ஆல்ரெடி ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் 2 வருஷம் வேலிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், 2024 வரையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். சில பேர் பாஸ் ஆகிருக்காங்க, சில பேர் ஃபெயில் ஆகிற நிலமையில் இருக்காங்க, இன்னும் ரிசல்ட் வரல. அப்போ நான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் நான் கொடுத்தாகணும், ஓகேங்களா? நான் அவங்கள அப்படியே விட்டுற முடியாது, ஓகேங்களா? இப்போ பார்த்தா செப்டம்பர் 30 வேலிடிட்டி முடிஞ்சிச்சு எல்லாருக்கும். ஸோ நான் எல்லாருக்கும் 2 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். எனக்கு தேவை அவங்க வந்து பாஸ் ஆகணும், ஒரு போஸ்டிங் வாங்கணுன்றது தான், ஓகேங்களா? உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், உங்களை நான் கைவிட்டுற மாட்டேன், நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா? 9600819370 இதான் வாட்ஸ்அப் நம்பரு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஃபுல் மார்க் டெஸ்ட்டு கொடுக்குறோம், ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அது எழுதலாம், ஜாயின் பண்ணிக்கணும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.